வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முத்துவுக்கு திடீர்னு அந்த மண்டபத்தினுடைய ஓனர் கால் பண்ணுறாங்க. என்ன தம்பி எப்படி இருக்கீங்க, ஃப்ரீயாக இருக்கீங்களா, பிஸியாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி ஃப்ரீ தான் அண்ணாச்சி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எப்பா எனக்கு 4-5 பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு. என்னோடய கார் டிரைவர் வந்து திடீர்னு லீவு அப்படிங்கிறான். என்ன எனக்கு கார் ஓட்டிகிட்டே போகணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு சிந்தனைகார மாதிரி இருக்கும். அதனால் நீ வரலாமா தம்பி, என் காரில் நீங்கள் ஓட்டலாமா அப்படிங்கும்போது, சார் நான் சொந்தமாக கார் வச்சுருக்கேன். நான் இன்னொருத்தவங்களுக்கு கார் ஓட்ட போக மாட்டேன்னு சொல்லலை. ஆனால் கூடுதலான பைசானா வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க முத்து. ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு 10,000 தரேன் தம்பி. எனக்கு நம்பிக்கையான ஆள் டிரைவராக இருக்கணும். நீங்கள் வாங்க தம்பி அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா வாரம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தம்பி பணம் பெரிய மேட்ரு கிடையாது. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அதில் வசூலான தொகையெல்லாம் நான் காரில் வாங்கிட்டு வருவேன். நம்பிக்கையான ஆள் வேணுமா தம்பி, அதான் உங்களை வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றியா அப்படின்னுட்டுருக்காங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் முத்துவும் அந்த ஓனரும் ஒரு இடத்துல போய் வசூல் பண்ணிட்டு வராங்க. அப்போ அந்த டிரைவர் ஒரு கதை பண்ணி வச்சுருக்காரு. என்னென்னா 4-5 பேர்கிட்ட சொல்லி வச்சுருக்காரு. எங்கள் ஓனர் இன்றைக்கி கண்டிப்பாக வந்து யாராவது ஒரு நாள் கூத்துக்கு புதுசாக ஒரு டிரைவரை தான் போட்டிருப்பார். இந்த ரூட்டில் தான் வருவார் போவார், இத்தனை மணிக்கு இங்கேருந்து போவாருங்கள அப்படின்னு சொல்லி தயார் நிலையில் ஒரு 4-5 பேர் வச்சுருக்காங்க. டபார்னு முத்துவா அந்த காரை வந்து நிப்பாட்டினோன்னே சார் யாரோ நிப்பாட்டுறாங்கன்னு பார்க்கும்போது தன்னோட கார் டிரைவரு 4-5 பேர் இருக்காங்க. இதை பார்த்து யோ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் இங்கே வந்து நிற்க அப்படிங்கும்போது அதெல்லாம் இருக்கட்டியா முதல்ல இறங்கு அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. வசூல் பண்ண காசை கொண்டா, ஃபைனான்ஸ் கம்பெனி போய்ட்டு தானே வரேன், காசை கொண்டா அப்படிங்கும்போது யோ என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிற, நீ என்கிட்ட வேலை பார்க்குற உனக்கு மாதம் சம்பளம் தரேன் அப்படிங்கும்போது வாங்கிட்ட 15,000 ஓவாவுக்கு நான் பார்த்துட்ருக்க முடியுமா, இப்போ எனக்கு தேவை உன் கையில் பணம் 300 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு தெரியும். ஒரு நாள் வசூலே அவ்வளோ வசூல் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து அது வேறு, சனிக்கிழமை வேறு, நீ ஒழுங்கு மரியாதையே பணத்தை தரே அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை தர முடியாது வைக்க முடியாதுன்னு 5 பேரும் சேர்ந்து ரொம்ப நெருக்கடி பண்ணி அவர்கிட்ட பணத்தை எடுக்க பார்க்காங்க. அவன் முத்து காரை விட்டு இறங்குறாரு. ஐயோ டிரைவரு, நீ புதுசாக இன்றைக்கி ஒரு நாள் தான் வந்திருக்க சத்தனாமரு, இதே காரை நான் 10 வருஷத்துக்கு மேலே ஓட்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உன் தொழிலில் உனக்கு பக்தி இருக்கா, வேலை செய்த ஓனர்கிட்டே நீ ஆட்டை ஒன்றுனையே நீ உருப்பிடுவியா அப்படிங்கும்போது தம்பி நீதி நேர்மையெல்லாம் பார்த்தா கடைசி வரைக்கும் நான் டிரைவராக தான் இருக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது போறையா அப்படின்னு சொல்லி முத்து மேலே கையை ஓங்குறாங்க. முத்துக்கு சரியான கோவம் வந்துடுது. அந்த ஆளை 5 பேரையும் போட்டு வெளுக்கிற வெளுப்பில் தெரித்து ஓடுதாங்க. இதை பார்த்த ஓனர் தம்பி நீ பயங்கரமான ஆளாக இருக்கிய தம்பி, நம்பிக்கையான ஆள் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா நீ ஆக்ஷன்லேயும் இறங்குதியா, பேசாமல் என் கூட இருந்த தம்பி அப்படிங்கும்போது இல்லைனாச்சு நான் கார் வச்சு ஓடிட்டுருக்கோம்ல அப்படிங்கும்போது தம்பி மாதம் கார் ஓட்டினா உங்களுக்கு எவ்வளோ தம்பி கிடைக்கும், ஒரு 60,000 இல்லை 70,000, 1,00,000 ரூபா மாதம் சம்பளம் தம்பி. நீ என் கூட இருங்க, உங்கள் காரை இன்னொரு டிரைவர் போட்டு ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லையா உங்கள் காரை 1,00,000 ரூபான்னு அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் உங்கள் காரில் என்னை கூப்பிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருங்க. வசூலுக்கு போகிறோம், தினம் போகணும் வைக்கணும், எனக்கு கல்யாண மண்டபம் 4-5 இருக்குது, அதுக்கும் லைனுக்கு போய்ட்டு வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. வீட்டில் போனோன்னே தம்பி இதில் ஒரு 2,00,000 ரூபா இருக்குது வச்சுக்கோங்க அப்படிங்கும்போது சார் எனக்கு நீங்கள் கார் ஓட்டுறதுக்கு 10,000 ஒரு நாளைக்கு தரது மிகப்பெரிய விஷயம், அதுலேயும் என் காரை வந்து மாதத்துக்கு என்கிட்ட உங்கள்கிட்ட ஓட்டணும்னு சொல்கிறீங்க, அது போக 1,00,000 ரூபா தரங்கிறீங்க, அதே போதும் சார் இது வேண்டாம் அப்படிங்கிறாங்களே தம்பி. யாராக இருந்தாலும் இவ்வளோ பெரிய பணத்தை பார்த்தோன்னா ஆசைப்படுவாங்க. இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் என்கிட்ட வேலை பார்த்த டிரைவர் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கும்போது அவனை என்ன சார் செய்ய போகிறீங்க அப்படிங்கும்போது அவனை உள்ளத்தெல்லாம் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க சாருங்க பாருங்கள் அவன் பேராசை தான் இப்படி பண்ணியிருக்கு, இன்னும் வரமாட்டான், உங்களுக்கு நான் பொறுப்பு, ஏன்னா நான் உங்களோட தானே இருப்பேன் அப்படிங்கும்போது சரி தம்பி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மேனேஜர் வர சொல்லி அந்த பணத்தை கொண்டு அவர் அக்கௌண்ட்டில் போட சொல்லிடுறாங்க. இப்படியா இருக்குது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னா நம்பிக்கையான ஒரு ஆள் நம்மளுக்கு வந்துட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட 10-15 வருஷமாக வேலை பார்த்தவொடனே விசுவாசம் இல்லாமல் இருக்கானே, இந்த பையன் நல்ல பையனாக இருக்கானே, சரி நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. வீட்டில் போய் இந்த சந்தோஷமான செய்தியை மீனாட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்பா இல்லை வீட்டில் அண்ணாமலை, மீனா மாதத்துக்கு 1,00,000 ரூபா ஓடுற மாதிரி நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது எப்படிங்க என்ன விஷயம் அப்படிங்கும்போது நீ ஒரு கல்யாண மண்டபத்தில் ஆர்டர் எடுக்க போனால் அவர்கிட்ட போய் நான் நேரில் பேசினேன்னு சொன்னேன், தெரியல அந்த மண்டபம் அப்படிங்க. ஆமாம் அந்த ஓனர் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டு யார் அவர் காரை தான் இன்றைக்கி ஓட்டினேன், அவர் நம்ம காரை ரெகுலராக கொண்டு வர சொல்கிறாரு, அது போக மாதம் 1,00,000 ரூபா தரங்காரு அப்படிங்கும்போது ஏங்க அவர் காரையை நீங்கள் பேசாமல் ஓட்ட வேண்டியதானே, நம்ம காரை இன்னொரு டிரைவர் போட்டு ஓட்டினா அது நம்மளுக்கு காசு கிடைக்கும்ல, அது போக ரவி வந்து வேலை இல்லாமல் சும்மா தான் இருக்கார்,
அவர் அந்த காரை ஓட்டு போகிறாரு. இன்னொரு காரை வந்து நம்ம இவர் ஓட்டு போகிறாரு, கார்த்தி ஓட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே போகிறாரு. ஒரு நாள் காலையிலே, தம்பி என்ன தம்பி உங்கள் காரங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் என் காரை இன்னொரு தம்பியை ஓட்ட சொல்லிட்டேன், நான் உங்கள் காரை ஓட்டிக்கிறேன் அப்படிங்கிறேன். அதுவும் சரி தான். ஆனால் 1,00,000 சம்பளம் இருந்தது தம்பி, அதில் ஒரு மாற்றிக்கிறது கிடையாது. தினம் உங்களுக்கு வந்து படியாக ஒரு 1000 ரூபா தந்துடுவேன், நீங்கள் அதை செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படிங்கும்போது, இல்லை சார் 1,00,000 தரேங்க போதாதா அப்படிங்கிறாங்க. தம்பி தினம் 1000 ரூபா செலவுக்கு தரேன், 1,00,000 மாத சம்பளம், 4 இடத்துக்கு வசூலுக்கு தான் போகணும், வேறு ஒன்றும் கதை கிடையாது. மற்றபடி உங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் என் வீட்லேயே உங்களுக்கு ஒரு ரூம் தந்துடுறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படிங்கும்போது, இல்லை சார் நான் கார்லேயே இருந்துக்கிறேன் அப்படிங்க. தம்பி இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது, என்ன என்கிட்ட வந்தப்பறம் உங்களை நல்லா வைக்கணும், என்ன இன்னும் 1 ஹவர் கழிச்சு தான் போகணும், 1 ஹவர் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ரூமுக்கு போகிறாங்க. அந்த ரூம் பக்காவாக இருக்குது. அந்த ரூம்லேருந்து மீனாவுக்கு வீடியோ கால் பேசுகிறாங்க. மீனா பாரு, தாங்கிட்ட வேலை பார்க்குறவங்கள எப்படி வச்சு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு ஓனருக்கு இங்கே வேலை பார்த்தவன் வந்து எதிராக வந்திருக்கான், அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது, ஏங்க எல்லோரும் உங்களை மாதிரியோ என்ன மாதிரியோ இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைப்பில் இருப்பாங்க. அந்த சிந்தாமணியை பார்த்தீங்களே, வேலை மேலே நம்பிக்கை வைக்காமல் அவங்க வந்து அரட்டுறதும் உருட்டுறதும் அதில் நம்பிக்கையை வச்சு யாருக்கும் வேலை கிடைக்கூடாமல் பண்ணியிருக்காங்க இவ்வளோ காலமாக. இப்போ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால வந்து வேலை வந்து என்னை மீறி போக மாட்டேங்குது, அதனால் சிந்தாமணி மாதிரி ஆள் வந்து ரொம்பவே ஏமாற்றமாக இருக்காங்க. இதே மாதிரி நிறைய பேர் குறுக்கு வழியில் சீக்கிரம் முன்னேறணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்படிங்கும்போது ரோகிணி கிராஸ் பண்ணி வராங்க. என்ன மீனா என்னை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது, நான் தான் உங்கள் பணத்தை திருப்பி தந்துட்டேனே அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் ரோகிணி, நான் உங்களை பற்றி பேசலை, நான் பொதுவாக பேசினேன் அப்படிங்கிறாங்க. தெரியும் நீங்கள் பொதுவாக பேசுகிறீங்க, இல்லை பேசுகிறீங்களா இல்லை என்னை பற்றி பேசுகிறீங்களா எனக்கு தெரியும். இங்கே பாருங்கள் மீனா, நானே இந்த வீட்டில் ஏகப்பட்ட உரிய அனுபவிச்சிட்ருக்கேன், உங்களால் தேவையில்லாமல் மீண்டும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, நான் அத்தைக்கு மரியாதை கொடுப்பேன், மாமாவை கொடுப்பேன், அன்பை பொறுத்த மட்டும் தான் நான் வந்து தலை வணங்குவேன். சும்மா ஓவராக பண்ணீங்க அப்படின்னா அந்த மீனா குணத்தை காமிக்க வேண்டியிருக்கும், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா ஒரு மாதிரி புருவத்தை ஒசுத்துதேங்க அப்படிங்கிறாங்க. புருவத்தை மட்டும் இல்லை, எல்லாத்தையும் ஒசுத்துவேன். இன்னும் வந்து தேவையில்லாமல் என் வீட்டுக்கார் கதையிலையோ என் கதையிலையோ தலையிட்டீங்கன்னு ரோகிணி, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஆகா, மீனாவை நம்ம வந்து பாடாப்படுத்தலான்னு பார்த்தா மீனை நம்மளை பாடாப்படுத்திடுவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இங்கே முத்து வந்து பயங்கரமாக சம்பாதிக்கிறதும் மீனா சம்பாதிக்கிறதும் ரோகிணியால் தாங்க முடியல. முத்து ஒன்றும் படிக்கலை, என் புருஷன் வந்து 5 டிகிரி 6 டிகிரி படிச்சிருக்காரு, சொந்தமாக ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு, அதில் வருமானம் இல்லை. ஆனால் முத்து வந்து ஒரு ஆள்கிட்ட சாதாரணமாக டிரைவராக போகிறாங்கன்னா அங்கேயே 1 லட்சம் கொடுக்காங்க. அவனுக்கு 2 காரு வேறு வாடகைக்கு விட்டு ஓட்டு தான் இவ்வளவு காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காருங்க இந்த ரோகிணி. ஏன்னா இந்த ஆண்டி தான் யார்ட்டையும் வேலைக்கு போகக்கூடாது, உனக்கு வந்து கல்யாண ஆஃபரோ இல்லை பெரிய பெரிய ஆஃபர் வந்தால் மட்டும்தான் செய்யணும், மற்ற வேலைக்கு போகக்கூடாதுன்ட்டாங்களா, வீட்டிலே தான் இருக்காங்க. மனோஜ் கடைக்கும் போகக்கூடாதுன்ட்டாங்க. வேறு வழியே தெரில, மதியம் தனக்கு மத்தியானம் சமைக்கணும்னு சொல்லி சமைச்சிட்ருக்காங்க. அப்போ விஜயா வராங்க. என்ன நீ சமைச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் தானே என்னை சமைச்சு சாப்பிட சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. நேற்று நீ தான் சமைச்ச, உனக்கு சமைக்கிறதுக்கு போல் நிறைய கருவை வச்சுட்ட, சமையல் கட்டே பயங்கர நாத்தம், அதனால் நீ இன்னும் சமைக்காத, மீனா சமைப்பால் அதே சாப்பிட்டுக்க அப்படிங்கும்போது, தேங்க்ஸ் ஆண்டி அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் ஆண்டிலாம் சொல்லாத, எல்லோரும் சாப்பிட்ட பிறகு மிச்சத்தை தான் நீ சாப்பிடுத, அந்த மீனா சாப்பிட்ட பிறகும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க, மீனா சாப்பிட்ட பிறகு தான் நான் சாப்பிடணுமா அப்படிங்கும்போது, இங்கே பாரு நான் சொல்கிறது தான் ஃபைனலு, மீனா சாப்பிட்ட பிறகு நீ சாப்பிடு அப்படிங்கும்போது, மீனாவுக்கு மேலெலாம் இப்போ ஆண்டிக்கு அக்கறை வந்துட்டல அப்படின்னு சொல்லி தப்பாக நினைக்காங்க. மீனா மேலே எப்போவுமே அவங்களுக்கு அக்கறையே இல்லை. காரணம் என்னென்னா, அந்த பூக்காரி நம்ம கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்து எனக்கு மேலே வந்து வளர்ந்துருவாளோ, என் சொல்ல மதிக்க மாட்டாளோ அப்படிங்கிற எண்ணத்துலேயே இருக்கிறாங்க. இங்கே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. சிந்தாமணி இந்த வீட்டில் எனக்கு சுத்தமாக மறுவாதி இல்லை, தினமும் இந்த மீனா வந்து நான் என்ன சமைக்கணும்னு சொல்லுதனோ அதை தான் சமைப்பான், முதல் நாள் நைட்டே கேட்பான். இப்போலாம் அப்படி கேட்குறதே இல்லை, அவள் சமைச்சு வைக்கிறத நாங்கள் சாப்பிடுற மாதிரி இருக்குது, பெரிய பெரிய ஆர்டர் எடுக்கிறான் வைக்கிறான், நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியலையா அப்படிங்கும்போது, மாஸ்டர் இது சம்மந்தமாக தான் உங்கள்கிட்ட பேசணும், நீங்கள் பேசாமல் வந்து உங்கள் ஃப்ரெண்டு பார்வதி வீட்டுக்கு வாங்களேன் அப்படிங்கும்போது, சரி ரைட்டு நான் நாளைக்கு வரேன், இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுறாங்க. சரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஃபோன் வைக்கிறாங்க. முத்துக்கிட்ட அந்த கல்யாண மண்டபத்துக்கு ஓனர் ரொம்ப மனசு விட்டு பேசுகிறாரு. என்ன தம்பியோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் என்ன செய்தீங்க எது செய்தீங்கன்னு கேட்காங்க. கேட்கும்போது குடும்பத்தை பற்றி எல்லாத்தையுமே சொல்லுதாங்க. இந்த மாதிரி சார் எங்கள் வீட்டில் 3 பையங்க, 3 பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு, எங்கள் அப்பா எங்களுக்காகவே கஷ்டப்பட்டு இவ்வளோ காலமாக வாழ்ந்தார். எங்கள் அப்பா ரிட்டைர்மெண்ட் பணத்தை வச்சு எங்கள் அண்ணன் வந்து ஃபர்னிச்சர் கடை ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு அடுத்த தம்பி வந்து ஒரு இப்போ ரெஸ்டாரண்ட்டாக சமைச்சு கொடுப்பாங்களா அந்த இதை ஆரம்பித்து வைக்கணும்னு அங்கங்கே போய் பேங்க் லோனு கேட்கான். ஆனால் வந்து ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது சார்
அப்படிங்கும்போது, தம்பி யார்கிட்டையும் போக வேண்டாம், ஏன்னா நான் பணம் தரேன், உங்கள் தம்பியை பேசாமல் ஆரம்பிக்க சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, சார் அது எதுக்கு சார் சிரமம், நீங்கள் எனக்கு மாதம் மாதம் ரூ. 1,00,000 தாரீங்க, எப்படியும் ஒரு 20 மாதம் உழைச்சோம்னா கொஞ்சம் பணம் கிடைக்கும் சார், இதை கொண்டு கொடுத்தோம்னா நம்ம ஆரம்பிச்சிடுவோம்ல சார் அப்படிங்கும்போது, தம்பி உங்களை மாதிரி நேர்மையான நான் பார்த்ததில்ல, பணமாக தானே ஆக மாட்டீங்க, நான் ஒரு இடம் ஒன்று தரேன், அதை நீங்கள் வந்து வெறும் 1000 வாடகை கொடுத்தா போதும் மாதம் அப்படிங்கும்போது, சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. தம்பி மெயின் ரோட்டில் நம்மளுக்கு ஒரு பில்டிங் கிடக்குது, அது கிட்டத்தட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் இது மாதிரியான இடம் தான். எனக்கு அது பிஸ்னஸுக்கு ஆகலை, காரணம் அது சின்ன இடமா இருக்குது. ஆனால் அவங்க ரெஸ்டாரண்ட் இதுக்கு பெருசாக தான் இருக்கும், அந்த இடத்த ரெஸ்டாரண்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கிடுங்க, ஏன்னா அது இப்போவுமே சூப்பராக இருக்கும், நீங்கள் அதில் நேமை வச்சுட்டு அதில் நீங்கள் ஃபர்னிச்சர் பொருள் வாங்கிட்டு நடத்த வேண்டியதான், அதான் பாக்கி, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்லும்போது, ரவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், ரவி நீ ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு நினச்ச, நான் ஒரு ஆள்கிட்ட வந்து டிரைவராக ஓடுறோம்லடா, அவர் வந்து பெரிய ஒரு தொழிலதிபர் தான், அவருக்கு மெயின் ரோட்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிற மாதிரி ஒரு கட்டடம் கிடக்கு, அதில் நீ வைக்கியா அப்படிங்கும்போது, டேய் எந்த இடம்டா ஏதுங்கிறாங்க, அந்த இடத்த சொல்கிறாங்க. சரி செம மெயின்டா, அதெல்லாம் ரெஸ்டாரண்ட் வச்சா செமையாக போகும், டேய் அதுக்கு எவ்வளோடா டெபாசிட் கேட்பாங்க, நம்மகிட்ட அதுக்கு பணம் இல்லையே அப்படிங்கும்போது, அதே அவர் சும்மா தாண்டா தராரு, டெபாசிட் அமௌண்ட் எதுவும் வேண்டாமா, மாதம் வெறும் 1000 மட்டும் வாடகை கொடுத்தா போதுமா அப்படிங்கும்போது, டேய் இவ்வளோ பெரிய இடத்துக்கு எப்படிடா வெறும் 1000 வாங்குறாங்க அப்படிங்கும்போது, இல்லை நீ வந்து அங்கங்கே பணம் கேட்க வேண்டாம், நானே பணம் தரேன் உன் தம்பிக்கு ரெஸ்டாரண்ட் வைக்க சொல்லுங்கன்னு சொன்னாப்புல, நான் தான் வந்து இல்லை சார் கொஞ்ச நாள் போட்டோம் நாங்களே பண்ணிக்கிறோம் யார்ட்டையும் வாங்க வேண்டாம் சார்ன்னு சொன்னோன்னே, சரியப்பா நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்ச மாதிரி இருக்கட்டும், அந்த கடையை எடுத்துக்கிடுங்க, அதுக்கு நீங்கள் பேருக்கு மட்டும் ஒரு 1000 கொடுங்க அப்படின்ட்டாரு. அப்படிங்கும்போது அவரை நான் உடனே பார்த்து நன்றி தெரிவிக்கணுங்கிறாங்க. வராங்க, வந்தோடனே வணக்கம் சொல்லிட்டாங்க, தம்பி நீங்கள் அந்த வாசுதேவன் மருமகன் தானே அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நான் அண்ணாமலோட பையன், அவன் என் பொஞ்சாதி அவங்க மகா அப்படிங்கிறாங்க. அப்படியா, அவரே பெரிய பணக்காரன் தானேப்பா, ஒரு நாள் உங்களை நான் பார்த்து பேச ஞாபகம் இருக்கா அப்படிங்கும்போது, சார் ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறாங்க. எப்போ வாசுதேவன் வீட்டு ஃபங்க்ஷனில் நம்ம கலந்துக்கிட்டோம், நான் பேசியிருக்கேன் அப்படின்னா, ஆமாம் சார் ஆமாம் சார் அப்படி, அவரே பெரிய கோடீஸ்வரனே, அவர்கிட்ட நீங்கள் சொன்னாலே வண்டி தந்துடுவார் அப்படிங்கும்போது, இல்லை சார் எங்களுக்கு இன்னும் சுயமரியாதை இருக்கலாம் சார், அவங்க ஒவ்வொரு வாட்டியும் எங்கள் வீட்டோடு வந்துடுங்க, எத்தனை கொட்டுவானோ நாங்கள் செலவு பண்ணுறோம், நாங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சு தரோம் அப்படி இப்படிங்கிறாங்க, நாங்கள் அப்போ அந்த மாதிரி போக முடியாதுல்ல சார், அதனால தான் முத்துக்காரன் நான் ஓட்டி தச்சமைக்கு ஓட்டிகிட்டு எம்மாட்ட கதையை ஓட்டிகிட்டு இருக்கேன், முத்து திடீர்னு ஃபோன் பண்ணி உனக்கு ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு நீ வா அப்படின்னு வந்தா சொன்னாப்புல தான் சார் வந்தேன் அப்படிங்கும்போது, தம்பி எவ்வளோ பணம்னாலும் என்கிட்ட வாங்கிக்கிடுங்க அப்படிங்கும்போது, இல்லை சார் எங்கள் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் இருக்குது, அதை வச்சு நாங்கள் ஆரம்பிச்சிருவோம், அது போக ஃபர்னிச்சர் பொருளுக்கு எங்கள் அண்ணன் கடை வச்சுருக்கான், நான் கடனாக சொல்லிவிட்டு அதை வாங்கிப்பேன் அப்படிங்கிறாங்க. கடனாக இது தம்பி வாங்கணும், நான் காசு தரேன் உங்கள் அண்ணன்கிட்டே கடன் கொடுத்து வாங்கி முன்னாடி எனக்கு கொடு அப்படிங்கிறாங்க. இல்லை சார் இருக்கட்டும் சார் அப்படிங்கிறேன். ஒன்றும் இல்லை தம்பி, முத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனோட தம்பி எனக்கு யார், தம்பி மாதிரி தானே, உனக்கு என்னென்ன வேணும் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் இதே நீங்கள் பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, ஃபர்னிச்சர் பொருள் எங்கள் அண்ணன்ட்ட பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. இங்கே ரவி வந்து ஸ்ருதிகிட்ட சொல்லுதாங்க, ஸ்ருதி நம்ம ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறோம் அப்படிங்கும்போது, ஸ்ருதிக்கு பயங்கர சந்தோஷம். என்ன பணம் கிடச்சிட்டா, பேங்க் மேனேஜர் என்ன சொல்லிட்டார், சரின்ட்டாரா அப்படிங்கிறாங்க. பேங்க் மேனேஜர் சரிங்களே, முத்துவுக்கு தெரிஞ்சவங்க அந்த கட்டடத்தை கொடுக்குறாங்க, வெறும் 1000 ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்க இடத்தையே தராங்க அப்படிங்கும்போது, இப்படி இந்த காலத்தில் இருக்காங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் அவங்க அப்பாவெல்லாம் தெரியும், வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி சரி, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதாக இருந்தால் எங்கள் அப்பா கொடுத்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறாங்களே. இல்லை முத்து மூலமாக தான் வருது, உங்கள் அப்பா மூலமாக வரல, அது போக ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ள இடத்த நம்ம பார்க்கணும், சாவிலாம் வாங்கிட்டவா அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, இடம் மெயினில் செம்மையாக இருக்குது, இதை பார்த்துட்டு சொல்கிறாங்க பயங்கரமாக இருக்குது, இதில் வந்து ரெஸ்டாரண்ட் தான் செம்மையாக இருக்கும், ரவி இதில் ரெஸ்டாரண்ட் வந்து உங்கள் அம்மா பேரில் தான் வைக்க போறியா அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் அம்மாவை வந்து ஐஸ் வைக்கணுங்கிறதுக்காக மனோஜ் எப்படி செஞ்சது, ஆனால் என் குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டது வந்து முத்தும் எங்கள் அப்பாவும் தான் எனக்கு தெரிஞ்சு. அது குடும்பத்தில் ஒரு ஃபைனான்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை குடும்ப நன்மைக்காக இருக்கட்டும், நிறைய விஷயத்தில் வந்து கஷ்டப்பட்டது முத்தும் எங்கள் அப்பாவும் தான். அப்போ 2 பேரும் பேர்லேயும் முத்து அண்ணாமலை ரெஸ்டாரண்ட் வைக்கலான்னு பார்க்குறேன், நீ என்ன சொல்கிற அப்படிங்கும்போது, அழகாக வை ரவி, இந்த கடை வைக்க காரணம் முத்துவும் தான், நீ இந்த நிலமையிலே நல்ல ஒரு பையனாக இருக்கேன்னா அது காரணம் உங்கள் அப்பா தான், உங்கள் அம்மா மாதிரி இல்லை, அதனால் நீங்கள் உங்கள் அப்பா பேர் வைக்கிறதையோ உங்கள் அண்ணன் பேர் சேர்த்து வைக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு, வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்காங்க, வீட்டில் நல்லா இருக்காங்களா, டிஜிட்டல் பொருள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு மனோஜ் ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க.
ஃபர்னிச்சர் கடையில் போய் மனோஜ் சொல்கிறாங்க, மனோஜ் இங்கே பாரு நான் புதுசாக ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறேன் அப்படிங்கும்போது, டேய் உன் மாமனாரும் மாமியாரும் பணம் தான்ட்டாங்களா, அதில் கொஞ்சம் பணம் வந்து எனக்கு தடா, நானும் கொஞ்சம் கடன்லாம் வந்து அடைச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் எங்கள் மாமனார்கிட்ட நான் ரூபா காசு வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படிடா உன்னால் ரெஸ்டாரண்ட் வைக்க முடியும், உங்ககிட்டையும் காசு இல்லை, ஸ்ருதிக்கிட்டையும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், எப்படி பண்ணுவேன் அப்படிங்கும்போது, ஏன்டா ஏன் ஏன் பண்ண முடியாது, முத்து எனக்கு ரெடி பண்ணி தந்துட்டான் அப்படிங்கிறாங்க. முத்தா அவனே அந்த ஓட்டக்காரை மாற்ற முடியாமல் இவங்ககிட்டயே டிரைவராக போகிறான் அப்படிங்கிறாங்க. இவன்கிட்ட டிரைவராக போகிறானா, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா, மாதம் 1,00,000 முத்துக்கு சம்பளம் கொடுக்குறாரு, தினம் படிக்க 1000 கொடுக்குறாரு சரியா. அதுபோக முத்து உள்ள விசுவாசத்துக்கு அவர் இடத்த ரெஸ்டாரண்ட் மாதிரி உள்ள ஒரு பெரிய கட்டடத்தை எனக்கு இலவசமாக தந்த மாதிரி மாதம் வெறும் 1000 வாடகை தராரு. யார் அந்த காலத்தில் தருவா அப்படிங்கும்போது, என்னது வெறும் 1000 பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்கிற இடத்தையே கொடுக்காரா அப்படிங்கிறாங்க. யார் அது அப்படிங்கிறாங்க. யாரா இன்னார் அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்து ஓனர் பேரை சொல்கிறாங்கன்னு சொல்லி, அவர் பெரிய இல்லைடா, அவன்கிட்ட தான் அந்த முத்து வேலை பார்க்கானா, யார்கிட்டையோ வேலை பார்க்கானா, ஆனால் இவ்வளோ சம்பளம் கொடுக்காங்களா, அப்படின்னா தான் நானே போயிடுவேனே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு அவர் நம்பிக்கையான ஆள் கேட்குறாரு, புரியுதா, நம்பிக்கையான ஆள், நீ நம்பிக்கையான ஆள் கிடையாது, முத்து தான் நம்பிக்கையான ஆள். சரி ரைட்டு, நான் கடை வைக்கிறதுக்கு ஃபர்னிச்சர் பொருள் வேணும், பணம் பரவத்தந்துடும் பரவாயில்லையா அப்படிங்கும்போது, இங்கே பாரு ரவி, நீ வந்து என் ஒரே வீட்டில் இருந்தாலும் சரி தான், என் கூட பிறந்தவனாக இருந்தாலும் சரி தான், நான் வந்து கடன்களாம் தர மாட்டேன் அப்படிங்கும்போது ரவிகிட்ட வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரவி, என் பணம் தான் வாங்க மாட்டேன்ட்டேன், இந்த ஃபர்னிச்சர் பொருளாவது உனக்கு நான் ஷிஃப்ட் பண்ணது மாதிரி தரேன், அதையாவது வாங்கிக்கோ அப்படிங்கும்போது, இல்லை ஸ்ருதி இருக்கட்டும் அப்படிங்கும்போது, ஏன் ரவி நானும் நீனும் வந்து சேர்ந்து தானே ஒரே குடும்பத்தில் இருக்கோம், கணவன் மனைவி 2 பேருக்குமே மாற்றி மாற்றி உதவி பண்ணிக்கலாம்ல, அப்படி பண்ணும்போது ஏன் வாங்க மாட்டேற அப்படிங்கும்போது, சரி ஸ்ருதி நீ ஃபர்னிச்சர் பொருள் மட்டும் நீ வாங்க அப்படிங்கிறாங்க. ஃபர்னிச்சர் பொருளுக்கு எல்லாமே காசு கொடுத்துட்றாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மனோஜ், உங்களை மாதிரி இல்லை முத்து, உங்களெலாம் 1000 மடங்கு ஒரு வசதி, எதையுமே எதிர்பார்க்காம தன்னுடைய தம்பிக்கு செய்கிறாரு. ஆனால் ரவியையோ முத்தையோ உங்கள் தம்பியாகவே நீங்கள் எடுத்துக்க மாட்டேறீங்க. ஏன் காரணம் அப்படின்னா உங்கள் பேராசை, அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதாங்க இப்படி வரீங்க எல்லாம். ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை, நாங்கள் உங்கள்கிட்ட வாங்குற பொருளுக்கு பணம் தந்துட்டோம், குறைச்சி தருதா தான் இங்கே வாங்குகிறோம், இல்லையா நாங்கள் வேறு ஃபர்னிச்சர் கடையில் நல்ல ஃபர்னிச்சர் கடையில் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது, இல்லை குறைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி வேறு வழியே இல்லாமல் குறைச்சி கொடுக்காரு. இங்கே ஃபர்னிச்சர் பொருளை பூரா ஏற்றி கொண்டு கடையில் இறக்கிடுறாங்க. இறக்கிட்டு போய் தான் நம்மள்கிட்ட சொல்லுதாங்கப்பா, பரபரப்பாக நான் ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறேன்ப்பா அப்படிங்கும்போது, என்னடா ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு நிறைய பணம் ஆகுமே, பேங்கில் எதுவும் ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்படிங்கும்போது, அப்போ எப்படிடா அப்படிங்கும்போது முழிக்காரு. ஒரு வேளை வாசுதேவன் லைனில் கடை வைக்க போகிறானா அப்படின்னு சொல்லி முழிக்கும்போது, எப்பா நீங்கள் அப்படி நினைக்காதங்க, நான் அண்ணாமலை பையன், யாரோட பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன், முத்து தான்ப்பா எனக்கு இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தான், அவன் வேலை பார்க்குற ஓனரோட கட்டடம் தான், மாதம் ஒரு 1000 தான்ப்பா அட்வான்ஸ் வேணான்ட்டாங்க. அதுபோக ஃபர்னிச்சர் பொருளை ஸ்ருதி பண்ணிட்டான், நான் வேலை பார்க்குறவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வைக்கலாம், எங்கள் அக்கௌண்ட்டில் காசு இருக்குப்பா, என் கூட வேலை பார்த்தவங்க நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்கள வச்சு நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன்ப்பா அப்படிங்கும்போது, ரொம்ப சந்தோஷம்டா அப்படிங்கும்போது விஜயா வராங்க. என்னதுங்க ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறேண்ணா, முத்து ஏற்பாட்லையா ஒரு சின்ன இந்த பெட்டி கடை மாதிரி வைக்க போகிறான்னு நினைக்கிறேன். டேய் ரவி உனக்கு என்னடா தலையெழுத்து, உன் மாமனார் பெரிய கோடீஸ்வரராக இருக்கார், அப்படி இருக்கும்போது நீ பெரிய ரெஸ்டாரண்ட்டே ஆரம்பிக்கலாமாடா, நீ எதுக்குடா சின்னதாக பண்ணணும் அப்படிங்கும்போதேம்மா, சின்னதாலாம் கிடையாது, நான் வேலை பார்த்த ரெஸ்டாரண்ட்டோட இது பெரிய இடம் சரிங்களா, அதுவும் பயங்கர மெயின், அதை சுற்றியே கம்பெனியே ஒரு 100 கம்பெனிக்கு மேலே இருக்குது, லெவல் எங்கேயோ போயிருமா கரெக்டாக நடத்தினா, ஓடையில் அண்ணி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை சமைச்சு சொல்லி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ பயங்கரமாக ஆயிரும் அப்படிங்கும்போது, ஆமாம் இந்த வீட்லேயே ஒழுங்காக சமைக்க தெரியல அவளுக்கு அப்படிங்கும்போது, விஜயா அவள் சமைச்ச பிறகு தான் நீ 2 சுற்றி பெருசாக இருக்க, அந்தளவுக்கு அவள் சாப்பாடை நல்லா சாப்பிட்ட சாப்பாடை சரியில்லைன்னு சொல்லாத, நல்லா இருக்க மாட்டோம் அப்படின்றாங்க. சரிடா நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன், ரெஸ்டாரண்ட்டுக்கு என் பேர் தானே வைக்க போகிற அப்படிங்கும்போது, இவங்க ஸ்ருதி சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி உங்கள் பேரை முதல்ல மீனா வச்சாங்க, கடையை தூக்கிட்டு போயிட்டாங்க, அதை மாதிரி எங்கள் கடையை யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாதுலாம், அதனால் நாங்கள் பேர் வந்து வேறு தான் வைக்க போகிறோம் அப்படிங்கும்போது, ஓ உன் பொண்டாட்டி பேர் வைக்க போறியா, உன் பேரும் சேர்த்து வைக்க போறியா, சரி சரி வைங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என் பேரோ என் பொண்டாட்டி பேரோ இல்லை, அப்பா பேரையும் முத்து பேரையும் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படிங்கும்போது, டேய் அவன் பேரை எதுக்கிட்ட நீ வைக்கணும், அவன் உனக்கு கடை வாங்கி தந்திருக்கான், நீ வாடகை கொடுக்க போகிற அப்படிங்கும்போது, அம்மா எனக்காக அவன் படிக்கும்போது வந்தாலும் சரி தான், இப்போ வரைக்கும் என்னென்னாலும் செய்ய தயாராக இருக்கான், செஞ்சிட்ருக்கான், அதனால் முத்து அண்ணாமலை ரெஸ்டாரண்ட் தான் வைக்க போகிறேன் அப்படிங்கும்போது, அந்த கடை இப்போ வந்து புது கடைங்கிற பேர் ஏன்டா பழசாக வைக்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா இந்த பேர் தான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, என் பேர்லாம் வைக்க வேண்டாம்ப்பா, பேசாமல் முத்து பேர் மட்டும் வை அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இந்த குடும்பத்துக்காக 2 பேர் கஷ்டப்பட்டுருக்கேன்னா அது நீங்கள் 2 பேர் தான் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, அப்போ நான் கஷ்டம் எதுவுமே படலையா அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டுருக்கேன்,
இந்த குடும்பத்தை பிரிக்க, மருமகளை ஒரு ஆளை கூட்டி பேச, குறைச்சி பேச, அதை எப்படி பேசணும்னு யோசிச்சு வேணால் நீ கஷ்டப்பட்டுருக்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. இங்கே நடந்ததை உடனே அங்கே செய்தியை பரப்புதாங்க. என் சம்மந்திகிட்ட, பணக்கார சம்மந்திகிட்ட, இந்த மாதிரி உங்கள் மகளும் உங்கள் மருமகளும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறோமா, அந்த ரெஸ்டாரண்ட் முத்து தான் ரெடி பண்ணி கொடுக்க வைக்கான். அப்படிங்கும்போது முத்து கொடுக்கணும், நாங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க இருக்கோம், முத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த ஓனர்கிட்டே பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, நாங்கள் எங்கள் வீட்டோட வைக்கணும்னு நினைக்கிறோம், அவங்க வந்து வர மாட்டேங்காங்க, நீங்கள் கொடுக்கணும்னா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க சுயமாக வந்து கடை வைக்கணுங்காங்க. அது யாருக்கு தான் கேட்க மாட்டேன். நீங்கள் பெரிய ஆள்லாம் கேரளாவில் பெரிய ஆள், நான் இங்கே உள்ள லோக்கலில் உள்ள ஆள், நீங்கள் என்கிட்ட சொல்லி நான் கேட்க மாட்டேன். நீங்கள் நல்லா பழக்கம், வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாமே வந்திருக்கேன், உங்கள் பிள்ளைங்க எனக்கு பிள்ளை மாதிரி தான், அதனால் அது நல்லா இருக்குன்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் தேவையில்லாமல் பண்ணாதீங்க. அதுபோக அந்த எங்கள் வீட்டில் ஒரு பையனை நான் டிரைவராக வச்சுருக்கேன், அந்த உங்கள் மருமகனோட அண்ணனை முத்து அப்படிங்கிறாங்க. அவன் வந்து உள்ளே போய்ட்டு வந்தவன், அவன் சரியானது கிடையாது அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த தம்பி வேலைக்கு சேரும் போதே அந்த தம்பியை பற்றி எல்லாமே சொல்லிட்டாரு. ஏன் இப்படி ஆனால் எதுக்கு இப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கூட தம்பிக்கிட்ட உதவி பண்ணுவேன். பணம் காசை பெருசாக நினைக்காதாரு. எத்தனை கோடி ரூபா பணம்னாலும் அவரை நம்பி கொண்டு வரலாம், வைக்கலாம். ரொம்ப நம்பிக்கை நல்லா. அந்த குடும்பத்தில் நான் வந்து உறவாக இருக்க நினச்சி பெருமைப்படுவேன். நீங்கள் அந்த குடும்பத்தில் வந்து உறவாக இருக்கீங்க, உண்மையான உறவா, அப்படி நீங்கள் வந்து உண்மையாக இருக்க பார்க்கணுங்க. நான் 3ஆம் மனுஷனே உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து சொந்த மாமனார் நீங்கள் வந்து கெடுக்க நினைக்கிங்க. அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு இவ்வளோ பெரிய சொத்து இருக்குது, நான் கொடுத்து உதவணும், நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாடகை கொடுக்கீங்க அப்படிங்கும்போது, இப்போ பாருங்கள், எங்களுக்கும் அவங்களுக்கு உள்ளது. நீங்கள் ஃபோனை வைங்க, நீங்கள் சொன்னால் நான் கேட்குறதா இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்றாங்க. நடந்ததை முத்துட்டு சொல்லுவாங்க. முத்து ரொம்ப நன்றி அப்படிங்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை முத்து, உங்களுக்காக நான் என்னென்னாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. இங்கே வீட்டில் போய் நடந்ததை சொல்லுதாங்க. உடனே வாசுதேவன் மேலே சரியான கோபம் போது அண்ணாமலைக்கு கால் பண்ணி சொல்லுதாங்க. வாசுதேவன், நீங்கள் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் சொல்லியிருக்கீங்க, உங்கள் சொத்துக்கும் சுகத்துக்கும் ஆசைப்பட்டு தான் அண்ணாமலை தன் பையனை வந்து என் பொண்ணை விரும்ப வச்சு கல்யாணம் வச்சுட்டான் போயிட்டான்ட்டு. ஆனால் என் பிள்ளைய யார் காசுக்கு நான் காசுக்கு ஆசைப்படாது, நாங்களாம் உழைச்சி முன்னேறி வருவோம் தவிர்த்து யார் காசுக்கு ஆசைப்பட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை, நீ எல்லாம் என்கிட்ட பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சுல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பேசுவேன், என் மக்கமார் அந்தளவு உயர்ந்துட்டு போகிறாங்க, பேசத்தான் செய்வேன் அப்படிங்கும்போது ஃபோனை வச்சிடுறாரு அந்த வாசுதேவன். இங்கே மனோஜ் வராரு. எப்பா, என் கடையை நம்ம நடத்த முடியும்னு எனக்கு தோணலப்பா அப்படிங்கிறாங்க. டேய் கண்ணா, என்னடா சொல்கிறேன், ஏன்டா நடத்த முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, கடன் ஓவராயிருச்சு, இந்த ரவிகிட்ட அவன் மாமனாட்ட பணம் வாங்கி தானே, பணம் வாங்கி தர மாட்டான், சுருதி அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கான், அதையும் வாங்கி தர மாட்டான் அப்படின்னா டபார்னு ரவி வந்து வாங்கிடுறாரு. இல்லைன்னு நினச்சிட்ருக்கேன், நானே என் மாமன்கிட்ட நான் அந்த காசு வாங்க மாட்டேன், நம்ம குடும்பத்தை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிட்ருக்காரு. நான் எனக்கு கடை தர ஆள்கிட்டலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காரு, லோன் தர ஆள்கிட்டலாம் தரக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நான் உனக்காக கடை வாங்கணுமோ, அது என் பொண்டாட்டியோடு நான் வாங்க யோசிப்பேன், ஃபர்னிச்சர் பொருளுக்கு அவன் நான் கிஃப்டாக தரேன், நானும் பார்ட்னர் தரேன்னு கேட்கும்போது நான் வந்து அதை ஒன்றும் சொல்லலை. மற்றபடி யார் காசுக்கு ஆசைப்பட்டு தான் நான் கிடையாடா உன்ன மாதிரி அப்படிங்கும் போதே, என் கடை போகுது, என்னடா பண்ண முடியும் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க. டேய் மனோஜ், நீ கவலைப்படாத, வீட்டு பத்திரத்தை நான் அடை வச்சுனாலும் உனக்கு நான் கடையை திருப்பதுக்கு வழியை பார்க்குறேன் அப்படிங்கும்போது, சரிம்மா அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க. ஏற்கனவே முத்துக்கு இடம் வச்சு ஒரு 4 லட்சம் ப்ளஸ் வட்டி கிட்டலாம் சேர்த்து ஒரு 6 லட்ச ரூபா கட்டணும். 6 லட்ச ரூபா கட்டினா தான் பத்திரத்தை இது பண்ண முடியும். அதுபோக கூட்டு குடும்பத்தில் இருக்கிறத வந்து மனோஜை நம்பி நீ வச்சு கொடுக்க நான் மதிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்னங்க, மனோஜ் நம்ம பையன்தானே அப்படிங்கும்போது, மனோஜ் நம்ம பையன்தான், இந்த ரவியும் முத்து நம்ம பையன்தான், அவங்க 2 பேருக்காக நீ என்ன செஞ்ச, இது வரைக்கும் ஒன்றும் செஞ்சதில்லை. ஏன் ரவிக்கு வீட்டு பத்திரத்தை வச்சு நம்ம இதை ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லும்போது என்ன சொன்னேன், இல்லைங்க இருக்குது ஒரே வீடு அப்படின்னேன். இப்போ கேட்டால் மனோஜுக்கு மட்டும் வச்சு கொடுக்கணுங்க, அது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, என் கடை போகுது அப்படிங்க, போனால் போயிட்டு போட்டுண்டா, அதுக்கப்புறமா திருந்து வழியை பாரு, என் 28 லட்ச ரூபா நீ பணம் தர வேண்டாம் அப்படிங்கும். இல்லைப்பா, உங்களுக்கு நான் தர போகிறது இல்லை, ஆனால் கடங்காரங்களை கொடுக்கணுங்களே அப்படிங்கிறாங்க. இன்னும் முத்து கரெக்டாக வந்துடுறாரு. ஆமாம், அப்பாவுக்கு நீ கொடுக்க வேண்டாம், மற்றவனுக்கு கொடுக்காம விட மாட்டாங்க, அதானே. எப்பா, இவங்க ஒரு ஆள்னு பேசிகிட்டு இருக்கீங்க, கடையை முதல்ல நடத்தும் போதே சரியில்லைன்னு சொன்னேன், யார் கேட்டால் அந்த வீட்டில், அதுபோக நீங்கள் கல்லால் இருங்கன்னு சொன்னேன், மனோஜே பண்ணிக்கலான்னு சொன்னீங்க, பாருங்கப்பா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது, ஆமாடா முத்து, நீ சொன்னேன், நான் கேட்கல, எல்லோரும் தொழிலில் ஜெயிச்சு அதில் வர வருமானத்தில் ஒரு பொருள் வாங்குவாங்க. கடை ஆரம்பித்த புதுசில் ஒரு பெரிய பீச் பங்களா கோடிக்கணக்கில் வாங்கணும்னா அது நடக்குமா அப்படிங்கும்போதேப்பா, என்னமோ சொல்லுவாங்க, கூறுலாதவங்க இப்படி தான் செய்வான்னு சொல்லி, கூறும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கடையை இப்போ மீட்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும்பா அப்படின்ட்டு இருக்கும்போது, முத்துக்கு ஓனர் கான் பண்ணிருந்தார், அந்த மண்டபத்து ஓனர். சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. தம்பி ஒரு வேலையாக போகணும் அப்படின்னு சொன்னால், சார் வாரம் சார்ன்ட்டு போகிறாங்க. அங்கே போகிற வழியில் முத்து ரொம்ப மன உரியில் இருக்கார்.
அப்போ என்ன தம்பி ஏன் ஒரு மாதிரி ஒன்றும் இல்லை சார் அப்படிங்க. சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கிறாங்க. இல்லை சார், எங்கள் அப்பா பணத்தில் தான் கடை ஆரம்பித்தாங்க அண்ணன், பர்னிச்சர் கடை. அது பாட்டில் போயிட்டு இருந்துச்சு. லாபம்னு வராட்டிலும் கூட கடைன்னு நிறுத்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு ஒரு மன சந்தோஷமாக இருந்துச்சு. கடை ஆரம்பித்த கொஞ்ச காலத்துலேயே ஒரு பீச் பேங்கில் வாங்குதான் அங்கே வாங்குதான்னு சொல்லிட்டு ஒருத்தன்ட்டு பணத்தை கொடுத்து 30 லட்ச ரூபா ஏமாந்தான். அந்த கடனை கொடுக்கறதுக்கு ஒருத்தட்டையாக கடன் வாங்கி போகும்போது இப்போ கடை மூழ்கிட்டு இப்போ கடை ஒன்று விட்டு போகுதுன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் சார். அதான் சார் மன உரியாக இருக்குது அப்படிங்கும்போது, அப்படியா சார் ரைட்டு, அதாவது ரெடி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, எல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கும்ல சார். நீங்கள் ரவிக்கு பண்ண ஹெல்ப்பே பெரிய ஹெல்ப்பு அப்படிங்கும்போது இன்னுமே தான் இருக்குது நம்மளுக்கு ஹெல்ப்பு. சரியா, எனக்கு புள்ள குட்டின்னு எதுவும் கிடையாது. சரிண்ணா, என் சொத்து பொத்தை வந்து நல்ல பையங்க யார் இருக்காங்களோ அவனை பார்த்து தான் கொடுக்கணும்னு நினச்சேன். சரி, நீங்கள் என் 3 என் பிள்ளை மாதிரி நினச்சிக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த கடையை நான் திருப்பி கொடுக்கேன். உங்கள் அண்ணாச்சிட்ட இருந்தால் அந்த கடை நடக்காது. அந்த ஓனரை உங்கள் அப்பாவை மாற்று, உங்கள் அப்பாவை நடத்தட்டும், நான் பணத்தை கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அண்ணாமலைக்கு நடந்ததை சொல்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, வேண்டாம் முத்து, ஏற்கனவே ரவிக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது இப்போ அவர் பேசணுங்காருன்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்றாங்க. அண்ணாச்சிங்க வாங்க, எனக்கும் பிள்ளைகள் கிடையாது, பிள்ளைகள் இல்லாமல் ரொம்ப நாள் இருந்துட்டேன். ஆனால் வந்து யார்கிட்டையும் உண்மை இல்லை அப்படிங்கும்போது நான் வேலைக்கு வச்சுருக்கவங்களும் என் பிள்ளை மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் என்கிட்ட இவ்வளோ நாள் வேலைக்கு வந்தவங்க விசுவாசமாக இல்லை. முத்து தம்பி அவ்வளோ விசுவாசமாக இருக்கார். அந்த ரவியை சந்தித்தேன், அவனும் முத்து மாதிரியே இருக்காப்புல. ஒரு அந்த மனோஜை பற்றி சொல்லும் போது சரியாக எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த கடையை நான் திருப்பி எல்லாமே கொடுத்துட்றேன், எல்லா கடனை செட்டில் பண்ணி கடை அவங்களுக்கு வருது மாதிரி பண்ணிடுறேன். ஆனால் நீங்கள் நடத்துனீங்க, அந்த வருமானம் வீட்டை உயர்த்ததுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சரியா, அந்த பணத்தை தந்துடுவோம் அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பையை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம், கடை நம்மளை விட்டு போகலான்னு சொல்லிட்டு. அப்போ மனோஜ் சொல்கிறேன், மனோஜ் கடை ஒன்று விட்டு போகாது, கடையை மீட்டு தரதுக்கு இப்போ முத்து தான் வேலை செய்ய போகிறான் அப்படிங்கும்போது, என்னப்பா முத்துக்கு அவ்வளோ பணம் எது அப்படிங்கும்போது, ஓனர் தான் திருப்பி தராங்காரு அப்படிங்கும்போது, ஆமாப்பா அவர் பெரிய கோடீஸ்வரனா, அதான் ரவிக்கு வந்து இவ்வளோ பெரிய கட்டடத்தையே வந்து வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு வாடகைக்கு அப்படிங்கும்போது, டேய் நீ பணம் நினைக்க, ஆனால் முத்து அப்படின்னு நினைக்கல, தன் நேர்மையும் அன்பையும் காட்டுதான். அதனால் அவர் வந்து புள்ள மாதிரி நினச்சி செய்தார். ஆனால் கடை வந்துடும் நம்மளுக்கு, ஓனர் நீனா இருக்க மாட்டேன், கடை என்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா உங்களுக்கு தான் நான் 28 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டு நான் அப்படிங்கும்போது ரவி சொல்கிறார், ஏப்பா இவன் ஒரு காலம் தர மாட்டான், கடை உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் கடை திருப்பதிக்கு பணம் எல்லாம் கொடுத்துட்றாங்க. ரவி ரெஸ்டாரண்ட்டு ஒரு நாள் நல்ல நாள் ஓப்பன் பண்ணி சீஃப் கெஸ்ட்டாக அவர் தான் வராரு. அப்போ அந்த இடத்துல சொல்லுவார், வாஸ்தவன்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க, இந்த அண்ணாமலை குடும்பத்தை எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க நினைக்கிறாங்க. அது இல்லை, எனக்கு இருக்க சொத்து பத்து எல்லாமே வந்து இப்போ ஒரு இந்த நிமிஷம் கேட்டால் கூட நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. எனக்கு அப்புறம் என் சொத்தை எல்லாமே வந்து இந்த 3 பையங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். அதனால் வந்து இந்த வாசுதேவன் வந்து இந்த குடும்பத்தை ரொம்ப கீழே நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே வாசுதேவன் ஒரு மாதிரி என்னது, உங்கள் சொத்தெல்லாம் கொடுக்க போகிறீங்களா, நீங்கள் எது கொடுக்கணும் அப்படிங்கும்போது, அந்த முத்து பையன் என்கிட்ட ரொம்ப விசுவாசமாக இருக்கான், அதனால் அந்த பையனுக்கு ஏதாவது செய்யணும்ல. அவங்க அண்ணன் தம்பி என் பிள்ளையாக தான் நினைக்க போகிறேன், எனக்கு பிள்ளைகள நான் ஏன் வருத்தப்படணும், நான் ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன், பிஸ்னஸில் எல்லாமே சேர்க்குறது எல்லாமே இவங்களுக்கு தான். அதனால் வந்து அண்ணாமலை குடும்பம் வந்து ஒன்றுமில்லாத குடும்பம், அந்த குடும்பம் வந்து உங்கள் பணத்துக்காகவும் நகைக்காகவும் ஆசைப்பட்டு கல்யாணம் முடிச்சுன்னு அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை சொல்லி இந்த முத்து பையன் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கான், சரிங்களா, இன்னும் அதை சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. வாசவன் அப்போ தான் நினைக்காரு, பணம் காசை விட இவங்களோட உண்மை அதை வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரனே வந்து தசை திருப்பி இருக்குன்னா உண்மையிலே இவங்க ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மன்னிச்சிருங்க அண்ணாமலை, நானும் பணம் காசு தான் பெருசுன்னு நினச்சேன், அதெல்லாம் பெருசு கிடையாது, உண்மையான அன்பும் நேர்மையும் தான் பெருசுன்னு சொல்லி முத்து நிரூபிச்சிட்டான். முத்து நிரூபிக்க போய் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் யாரையுமே நம்ப மாட்டார். அப்பேற்பட்டவர் அந்த முத்தை நம்பிக்கை வச்சுருக்காரு, உங்கள் குடும்பத்துக்கு மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னா இனிமேல் நான் திருந்தாமல் வரட்டு கௌரவம் பண்ணிகிட்டு இருந்தால் சரியே கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே இருக்கட்டும் சார் அப்படிங்கும்போது, சார்னு கூடாதுங்க, சம்மந்தின்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சுதாவும் விஜயாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. விஜய் அப்போ தான் நினைக்காங்க, இவங்கள வச்சு தான் வில்லத்தனம் பண்ணலாம் அந்த வீட்டில், இந்த முத்து மீனாவும் இதே ஒரு வகையை பண்ணலான்னு பார்த்தா இவங்களே வந்து இயல்புக்கு வந்துட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, எப்படியாவது இந்த முத்து மீனாவையும் நிரந்தரமாக பிரிக்கணுமே, இவங்க இருக்கிறதுனால தான் அவங்க சொல்லு கேட்டுட்டு என் வீட்டுக்காரரும் ஆடிக்கிட்டு இருக்காரு, மனோஜ் கடையும் நாளைக்கு இவன்ட்டு மனோஜ்கிட்டே இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த முத்து மீனா வந்து விட்டு போகணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்காங்க. அப்போ சிந்தாமணியை ஃபோன் பண்ணி நேராக பார்வதி வீட்டுக்கு வர சொல்லுதாங்க. பார்வதி வீட்டிலேருந்து, சிந்தாமணி உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டில் ஏகப்பட்ட வரி, அதனால் உங்கள்கிட்ட பேச முடியல, எப்படியாவது அந்த முத்து மீனாவை பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் பிரிக்க முடியாது, அழகாக பிரிக்கலாம், உங்கள் 2வது மருமக மாசமாக வேறு இருக்கலாம்ல அப்படிங்கிற. ஆமாம், நான் இப்படி பண்ணுறேன், அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்காங்க. வேறு என்ன, என்கிட்ட இருக்க ஒரு பையனை வந்து
மீனா வயிற்றுல பிள்ளை எனக்குள்ளது தான் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணது மாதிரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்படி முத்து வாழுவான், குடும்பம் வந்து 2 அந்த மீனா அவங்க வீட்டுக்குள்ளே ஏற முடியாது, பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது பார்வதி சரியான கோவந்துடுது. அந்த மீனா எவ்வளோ நல்ல பிள்ளை, நீங்கள் தேவையில்லாமல் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க புருஷன் பொண்டாட்டியும் பிரிக்கிறதுக்கு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கிடந்த வாரியக்கட்டையை தூக்கி பிரித்து மேய்தாங்க விஜயாவையும் சிந்தாமணியும் பார்வதியும் மல்லு கட்டி பார்க்காங்க, முடியல. அதுக்கப்புறம் விஜயா மல்லு கட்டி பார்க்க முடியல. பார்வதி வளர்த்த வெளுப்பில் 2 பேரும் தாங்க முடியாமல் ரோட்டில் தெரிச்சு ஓடுதாங்க. இனியும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.